ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி வந்து நம்ம நியூ ரெசிபி தான் ட்ரை பண்ண போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாலக் கீமா தான். ஸோ அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆயில் நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஆனியன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு மீடியம் வந்து ஆனியன் தான் நம்ம ஆட் பண்ணிக்கணும். நல்லா வந்து ப்ரௌனிஷ் ஆகிடணும். ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். ஆனியன் வந்து நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. ஒரு ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து மஞ்சள் வந்து லிட்டில் பிஞ்ச் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம். 1 ஸ்பூன் தனியா ஃப்ளேவருக்காக கொஞ்சம் நிறையாவே ஆட் பண்ணுங்கள். இப்போ எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து நான் சிம்மில் தான் பண்ணுறேன். ஏன்னா கரிஞ்சிரும் நம்ம ஃபுல்லில் வச்சா. ஸோ சிம்மில் வச்சு தான் எல்லாமே வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறோம் எல்லா மசாலாவும். 2 மீடியம் வந்து டொமேட்டோ ஆட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி கொஞ்சம் வந்து ட்ரை ஆகிடுச்சுன்னா லிட்டில் பிட் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 2 சில்லி ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ நீங்கள் பார்க்கலாம் மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம கீமா வந்து ஆட் பண்ணுறோம். இது வந்து நியர்லி 200 கிராம்ஸ் கீமா இருக்குது இதில். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கீமா ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் டொமேட்டோ ஆனியன் வந்து எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்துக்கலாம். நான் ஆட் பண்ணது வந்து 200 கிராம்ஸ் தான். உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு தான் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கொத்தமல்லி தான் நம்ம ஆட் பண்ணுறோம். இது வந்து கொஞ்சம் லாஸ்ட்டாக ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ மசாலா வந்து நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சம் வாட்டர் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா பாயில் ஆகிடணும். ஸோ அதனால நான் வாட்டர் ஆட் பண்ணேன். ஸோ நம்மளுடைய கீமா வந்து 10 மினிட்ஸ்க்கு நம்ம பாயில் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பாலக் தான் ஆட் பண்ண போகிறோம். பாலக் வந்து நல்லா ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரெஷ்ஷான பாலக். ஸோ பாலக் வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போ வந்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மசாலாவும் பாலக்கும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடணும். அந்த அளவுக்கு வந்து நம்ம இது மசாலா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். ஸோ கைஸ் நீங்கள் பார்க்கலாம் நம்மளுடைய பாலக் கீமா வந்து எவ்வளோ நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். அப்புறம் வந்து நம்ம லெட்டை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்க்கலாம் நான் லைட்டு தான் நான் தண்ணி வந்து ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுலேயே வந்து பாலக்லேயே வந்து வாட்டர் வந்து வந்துடுச்சு. ஸோ நம்ம கொஞ்சம் கூட வந்து கீமாவில் மட்டும் தான் கொஞ்சம் நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். மற்றதில் வந்து வாட்டர் ஆட் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து விசிலுக்கு வச்சுக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 3 to 4 விசில்ஸ் வச்சு. ஸோ இப்போ கூட பாருங்கள் வாட்டரோட கன்சிஸ்டன்சி லெவல் இன்னமும் அப்படியே தான் இருக்குது. ஸோ ஒரு 10 மினிட்ஸில் வந்து நம்ம இதை வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுடைய அந்த பாலக் கீமாவோட ப்ராசஸ் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ அது எப்படி வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ பாலக் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து பிளேட்டில் வந்து சர்வ் பண்ணிக்கலாம். எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள், டெலிஷியஸாக. எவ்வளோ டேஸ்டியாக டெலிஷியஸாக வந்திருக்குன்னு சொல்லிட்டோம். ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த பாலக் கீமா வந்து நம்ம ரொட்டி சப்பாத்தியில் இல்லை சாப்பாட்லேயோ நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஐ ஹோப் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.